சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கனமழை காரணமாக விழுப்புரத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகள், கள ஆய்வு உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. கனமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில், கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் விழுப்புரத்தில் நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சிகள், கள ஆய்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. 2 நாட்கள் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சரின் கள ஆய்வு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், என்னென்ன நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, என்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது, சொல்லுங்க. மோகன், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நேரில் சென்று அங்க இருக்கக்கூடிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல நிறைவுற்ற பணிகளையும் அவர் திறந்து வைத்து வருகிறார். கடந்த வாரம் பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு வந்த தமிழக முதல்வர் தற்போது, அதாவது கடந்த 28ஆம் தேதி மற்றும் வருகின்ற 29ஆம் தேதி ஆகிய 2 தினங்களிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதாவது ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததை அடுத்து வருகின்ற 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சி மற்றும் ஆய்வு செல்வதாக இருந்த அதாவது பயணமானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் அதி கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகங்கள் எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் அறிவுறுத்தி வருகிறார். இந்த நிலையில அவரது பயணமானது தற்போது 28, 29 ஆகிய 2 தினங்களில் அவர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆய்வுக்காக செல்ல இருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல்.